ஒரு அமைதியான பிற்பகலில் அமைதியை மிகவும் விரும்பும் ஒரு மனிதன் தனது சிறிய படகை எடுத்துக்கொண்டு ஒரு அமைதியான ஏரிக்குள் சென்றான். அந்த ஏரியின் நீர் கண்ணாடி போல் மென்மையாக இருந்தது. மரங்களின் இலைகள் மெதுவாக சலசலக்கும் சத்தமும் அலைகள் மெதுவாக அடிக்கும் சத்தமும் மட்டும் கேட்டது. அவன் ஏரியின் நடுவிற்கு சென்றான். அங்கு யாரும் அவனை தொந்தரவு செய்ய முடியாது. ஒரு பெரிய கல்லில் தனது படகை கட்டிவிட்டு கண்களை மூடி ஆழமாக மூச்சை இழுத்தான். ஆஹா, என்ன ஒரு அமைதி என்று அவன் மனதில் நினைத்தான். சூரியனின் மென்மையான வெப்பத்தை உணர்ந்து படகு மெதுவாக ஆடிக்கொண்டிருக்கும் நிலையில் அவன் முழுமையாக அந்த அமைதியை அனுபவித்தான். அவன் மனம் பல நினைவுகளுக்கு இடையே மெதுவாக சுற்றி கொண்டிருந்தது. அப்படியே சில நேரம் கழிந்ததும் திடீரென டக்! ஒரு படகு வந்து அவன் படகில் மோதியது. அவன் கண்களை இன்னும் திறக்கவில்லை. ஆனால் அவன் முகத்தில் கோபம் மெதுவாக தோன்றத் தொடங்கியது. யாரது? என் அமைதியை கெடுக்க வருகிறார்களா என்று அவன் கோபமாக நினைத்தான். அவன் கண்களை திறந்து அந்த மனிதரை திட்ட தயாராக இருந்தான். ஆனால் அவன் கண்களை திறந்தபோது அவன் அதிர்ச்சியடைந்தான். அங்கே யாரும் இல்லை. அவன் படகில் மோதியது ஒரு காலியான படகுதான். காற்று அதை தள்ளிக் கொண்டு வந்து அவன் படகை தொட்டது. அவன் அந்த காலியான படகை பார்த்தபோது அவன் கோபம் மெதுவாக மறைந்தது. இந்த படகு என்னை கோபப்படுத்தவில்லை. கோபம் ஏற்கனவே என் உள்ளே இருந்தது. அதை எழுப்ப ஏதோ ஒரு காரணம் மட்டும் தேவைப்பட்டது என்று அவன் உணர்ந்தான். அந்த நாளிலிருந்து யாராவது அவனை தொந்தரவு செய்தால் அவன் சிரித்து நினைப்பான், இது ஒரு காலியான படகு மாதிரிதான். அதனால் அவன் எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டான். நீதி: நம்மை கோபப்படுத்துவது மற்றவர்கள் அல்ல, அந்த கோபம் ஏற்கனவே நம்முள் இருக்கும்.